ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து 2 விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா லேபிள்ஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பை சார்ட்டினுடைய கான்ட்ரவர்சி. பை சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல யூஸ் பண்ணக்கூடாது, இந்த 2 விஷயங்களை வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா லேபிள்ஸ். ஏன்னா மற்ற எல்லாமே நம்ம பண்ணிட்டோம். ஸோ டேட்டா லேபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து நம்மளுடைய சார்ட்டில் கிளிக் பண்ணிவிட்டு நம்முடைய ஃபார்மேட் போகிறோம். ஸோ ஃபார்மேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தா இந்த டேட்டா லேபிள்ஸ், ஏன்னா மற்ற எல்லாமே நம்ம வந்து பார்த்துட்டோம். டேட்டா லேபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து மேபி ஆன் பண்ணாமல் இருக்கலாம், ஐ மீன் ஆஃபில் இருக்கும். ஸோ ஆன் பண்ணிக்கங்க. ஸோ ஆன் பண்ணி முடித்த உடனே கீழே வந்து இது எல்லாமே ஓரியன்டேஷன் ரிலேட்டடாக இருக்கிறது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேல்யூ வந்து டிஸ்ப்ளே ஆகணும் கரெக்டாக. ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், என்னுடைய வேல்யூ வந்து நான் வந்து டிஸ்ப்ளே பண்ணிக்கிறேன். இன்கேஸ் வந்து இப்போ யூ வாண்ட் டு ஆட் சம் டீட்டெயில்ஸ், ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்டாக நெசசரிக்காக உங்களுக்கு வந்து வெறும் ஒரு 4 இல்லை 5 காலம் இருக்குது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படிங்கிறப்ப மட்டும் இந்த டைட்டில் யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டா அந்த டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்வர்டாக மாறிடும். இந்த டைட்டில்லையுமே வந்து வேணும் வேண்டாம், ஓகே, அதை வந்து கரெக்டாக வந்து யூஸ் பண்ணுங்கள். இல்லாட்டினா வந்து டைட்டில் ரொம்ப ஆக்வர்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த டீட்டெயில்ஸ். ஓகே, இந்த டீட்டெயில்ஸில் வந்து யூ கேன் ஆட், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம வந்து கேட்டகரி, ஓகே, இந்த டீட்டெயில்ஸில் வந்து இந்த கேட்டகரியை வந்து நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இந்த ஆட் டேட்டாவில் கொடுத்தோன்னா அதுவுமே வந்து டைரெக்டாக வந்து எந்த ரிலேட்டடாக இருக்கிற அந்த பார் சார்ட்டுக்குண்டான வேல்யூஸ்க்குண்டான லேபிள்ஸை வந்து நமக்கு வந்து கொண்டு வந்துடும். அகைன் நான் சொல்கிறேன், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம யூஸ் பண்ணுறப்போ ரொம்ப கிளவராக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து லேபிள்ஸ் இருக்குது. அகைன் அண்ட் அகைன் வந்து பண்ணிடாதீங்க. இது ஒன்று. பட் இது மட்டுமே இல்லாமல் நம்ம யூஸ் பண்ண முடிஞ்சது என்னென்னா, மேபி இஃப் ஐ வாண்ட் சப் கேட்டகரி ஆல்சோ ஐ கேன் பிரிங், ஓகே, இஃப் ஐ வாண்ட் டு பிரிங் த சப் கேட்டகரி வி கேன் பிரிங். பட் த ப்ராப்ளம் இஸ் அது வந்து நம்மளுடைய டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ராங்காக இன்டர்பிரட் பண்ணிடும். அதனால் இந்த விஷயத்தை வந்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. இஃப் யூ நீட் சம் இன்ஃபர்மேஷன் அப்பார்ட் ஃப்ரம் நம்முடைய லேபிள்ஸ்க்கு இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னலாக வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட்டா லேபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணி, ஐ மீன் டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் டோன்ட் யூஸ் யுவர் டீட்டெயில்ஸ், ஓகே. அதே போல் சம்டைம்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா, நம்ம வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்காது. ஸ்டாண்ட் அவுட்டாக இல்லாதப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து பேக்ரவுண்ட் கலர் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஓகே. இந்த பேக்ரவுண்ட் கலரை வந்து நம்ம ஆன் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து நம்ம வந்து கலர் சூஸ் பண்ணிக்கலாம். என்ன மாதிரி உங்களுக்கு வந்து கலர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மேபி ப்ளூ, ஓகே, மேபி வி கேன் யூஸ் சம் டார்க் ப்ளூ, ஓகே. அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரன்சி, இந்த டிரான்ஸ்பரன்சி எவ்வளோ வேணும். இப்போ எனக்கு டிரான்ஸ்பரன்சியே இல்லை அப்படின்னம்னா நமக்கு வந்து டிரான்ஸ்பரன்சி வந்து 100% இல்லை, ஐ மீன் 100% டிரான்ஸ்பரன்சி வச்சுக்கலாம். இல்லை எனக்கு வந்து டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் வேணும் அப்படின்னம்னா நம்ம டிரான்ஸ்பரன்சி இல்லாமையும் வச்சுக்கலாம். ஸோ இட் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் உங்களுடைய சார்ட்டினுடைய கலர் பேக்ரவுண்ட் வச்சுட்டு யூ டிசைட். இப்போ நிறைய டைமில் வந்து சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா, வேல்யூ வந்து சம்டைம்ஸ் லோயர் சம்டைம்ஸ் ஹையர், அந்த மாதிரி டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் ப்ளே அரவுண்ட் வித் தட். இதில் வச்சு நீங்கள் வந்து ப்ளே அரவுண்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேபி பொசிஷன் அங்கே செட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மேபி இன்சைட் எண்டில் கொண்டு போய்க்கலாமா. இன்சைட் எண்ட் கொண்டு போகிறப்ப என்ன ப்ராப்ளம்னா, இந்த லாஸ்ட் 2 நமக்குடைய காலமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ வேல்யூ, கரெக்ட். அதனால் என்ன ஆகிடும்னா இது வந்து அதுக்கு கீழேயே போயிடும். அதனால் நம்மளால் இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க முடியாது, ஓகே. ஸோ பார்க்க முடியாது. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைடு எண்டு, ஸோ திஸ் இஸ் யூஸ்ஃபுல். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் யூஸ்ஃபுல். அப்படி இல்லை நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ யூஸ் பண்ணிட்டீங்கன்னா. பட் இப்போ நிறைய பவர் பி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட் பண்ணிட்டாங்க. முதல்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் என்ன ஆயிருன்னா இந்த வேல்யூவே வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து இந்த டாப்பில் போய் உட்காந்துக்கும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேல்யூ கரெக்டாக கொண்டு வர முடியாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருந்தது. பட் திஸ் இஸ் வே பெட்டர் நவ். ஸோ அதனால் நீங்கள் வந்து டேட்டா லேபிள்ஸை யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் கிளவராக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் அந்த ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணுறது கொஞ்சம் கிளவராக யூஸ் பண்ணணும். ஸோ தட் இஸ் அ பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய பை சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 ரூல் இருக்குது, ஓகே. அந்த 5 ரூல் என்னங்கிறத பார்த்துட்டு தென் பை சார்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். லெட்ஸ் மூவ் ஆன். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து ஒரு பை சார்ட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட ஒரு 3 டேட்டா செட் இருக்குது. ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3ல வச்சுருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஒரு Q1 சேல்ஸ் வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். அனலைஸ் பண்ணுறப்ப என்ன பண்ணுறோன்னா சேல்ஸ் Q1 வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி எடுத்து போடுறேன்.
எடுத்து போட்டுட்டு நமக்கே தெரியும். நம்ம விஷுவல்ஸ் வந்து ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்சர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பை சார்ட்ட கிளிக் பண்றேன். ஸோ பை சார்ட்ட கிளிக் பண்றப்போ, இப்போ நமக்கு ஃபுல்லா ஒரே கலர்ஸா இருக்கு. எதுக்காக அப்படின்னம்னா, நம்ம இன்னும் லெஜெண்ட் எதுவுமே உள்ள போடல. அதனால லெஜெண்ட் உள்ள போறேன். நான் ரீஜியன கிளிக் பண்ணி லெஜெண்ட்ல கொண்டு வந்து போறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்முடைய பை சார்ட் வந்து கிரியேட் ஆயிருச்சு. பட் பை சார்ட் ஃபர்ஸ்ட்டு ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ட்ரோவர்சியான டாபிக் அப்படின்னீங்கன்னா, இது வந்து ஒரு ஹியூமன் பிரெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அத ரீட் பண்றது வந்து ரொம்ப ஒரு ஹார்டா இருக்கும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இதில இதில இந்த இன்ஃபர்மேஷன்ல நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இது வந்து ஓகே சேல்ஸ் குவார்டர் 1 ரீஜியன் வைஸ் சேல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில என்ன சொல்ல வரோம் 32K 32K அப்படிங்கிற மாரி ஒரு இன்ஃபர்மேஷன வச்சுட்டு, கண்டிப்பா வந்து ஒரு சும்மா கலர்ஃபுல்லா இருக்குமோ தவிர, அதனால ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்காது. மேபி இதே இத வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்றேன் அப்படின்னீங்கன்னா, மேபி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காலம் சார்ட்டா மாத்துனோம். இப்ப மாத்துனா கூட நம்மளால அட்லீஸ்ட் ஒரு விஷயங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். என்னன்னா, நார்த் வந்து பார்த்தீங்கன்னா, ஹையர்ல இருக்கு. தென் அப்படியே கிராஜுவலா குறைஞ்சு, நான் இப்போ நார்த் வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப லோல இருக்கு. அப்படிங்கிற அட்லீஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளால சொல்ல முடியும். ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அ இந்த ரீசன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சின்ன கான்ட்ரோவர்சிய கிரியேட் பண்றது. அகைன் நான் வந்து கோ பேக். நான் இந்த இதுக்காக போறேன். ஸோ இந்த இதனால நம்ம எந்த ஒரு ஸ்டோரியுமே சொல்ல முடியாது. ஒரு பிரசன்டேஷன்ல வந்து கண்டிப்பா நம்ம எந்த ஒரு ஸ்டோரியும் சொல்ல முடியாது. பட் அட் த சேம் டைம் இஃப் ஐ கோ டூ த பார் சார்ட் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு பார் சார்ட் தான் கரெக்ட்டான ஒரு கிராஃபிக்கலா இருக்கும். நம்ம வந்து நம்மளுடைய ஸ்டோரிய வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ரியலி ஹார்ட் டூ ரீட் ஹியூமன் பிரெயின். இது 1. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இன் கேஸ் ஒரு 2 வேல்யூவ கம்பேர் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அம் மேபி வாட் அகைன் ஐ கோ பேக். ஓகே. இது நம்மளுடைய ஒரு பை சார்ட். கரெக்ட். நம்ம வந்து பை சார்ட்ட வந்து எப்படி கிரியேட் பண்றது? பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க நம்ம யூஸ் பண்றது, எங்க யூஸ் பண்ணக்கூடாதுங்கிற 2யும் தான் சேர்த்து தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணேன்னா, ஐ ஜஸ்ட் கோ அப் லிட்டில் பிட். ஓகே. இப்போ என்ன பண்ணேன்னா, என்னுடைய குவார்டர் 2 சேல்ஸையும் நான் வந்து கம்பேர் பண்ணணும். ஸோ அதனால குவார்டர் 2 சேல்ஸ் எடுத்துட்டு வரேன். தென் பை சார்ட். தென் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ரீஜியன வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய லெஜெண்ட்ல கொண்டு போறேன். ஸோ இப்போ இன் கேஸ் இப்போ ஐ வாண்ட் டூ கம்பேர் போத். இப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2யும் கம்பேர் பண்றப்போ, கண்டிப்பா நம்மளால கம்பேரே பண்ண முடியாது. எந்த விஷயத்த வச்சு நம்மளால கம்பேர் பண்றது? டெஃபினட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன். அதே இது இப்போ வந்து நான் என்ன பண்றேன் அப்டின்னீங்கன்னா, என்னுடைய சேல்ஸ். ஓகே. தென் ஐ அம் கோயிங் டூ செலக்ட் மை பார் சார்ட். தென் ஐ பிரிங் மை ரீஜியன் ஹியர். ஓகே. நவ் அகைன் ஐ கோ பேக் டூ பிரிங் மை சேல்ஸ் ஹியர். நவ் வி கேன் கம்பேர் ரைட். என்னால 2 பார் சார்ட்ட வச்சு கண்டிப்பா என்னால கம்பேர் பண்ண முடியாது. அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி டயத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு காலம் சார்ட் யூஸ் பண்றப்போ, தென் வி கேன் ஈஸிலி கம்பேர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நார்த் வந்து பார்த்தீங்கன்னா, குவார்டர் 2 சேல்ஸ் கம்மி. இதுல வந்து சவுத் வந்து பார்த்தீங்கன்னா, குவார்டர் 2ல ஜாஸ்தியா இருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நார்த் ஈஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப லோயரா இருக்கு. ஸோ அப்படிங்கிற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஈஸியா கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, பை சார்ட் சும்மா ஜென்ரலா நம்ம வந்து யூஸ் பண்றது தட் நாட் மேக் எனி சென்ஸ். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, அ ஹார்ட் பத்தியாச்சு, கம்பேர் பண்ணியாச்சு. ஓகே. நவ் இப்ப வந்து எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பை சார்ட் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா 2 விஷயம் பார்த்துட்டோம்ல. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க யூஸ் பண்ணக்கூடாது, எங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன்ல யூஸ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்துட்டோம். எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இன் கேஸ் வந்து ஐ வாண்ட் டூ பிரிங் த பெர்சன்டேஜ். ஓகே. அது என்னன்னா ஹோல் பெர்சன்டேஜ் நான் கொண்டு வர்றப்போ, தென் ஐ கேன் யூஸ் பை சார்ட். இங்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்க வந்து என்னால என்ன சொல்ல முடியும்னா, ஸோ 50% என்னுடைய எக்ஸ்பென்ஸ்ல 50% வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரென்ட். ஓகே. இந்த மாரி என்னுடைய ஒன்லி டிஸ்ப்ளே ஒரு ஹோலிஸ்டிக்கா ஒரு 100% நம்ம வந்து கம்பேர் பண்றப்போ, தட் மேக்ஸ் சென்ஸ். பட் அட் த சேம் டைம் அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 ஓகே. திஸ் இஸ் ஹியூஜ். மேபி அ ஜென்ரலா ஐ மீன் எக்ஸ்பர்ட்டோடைய சஜஷன் என்னன்னா, நீங்க வந்து ஒரு 5 கேட்டகரிஸ் வரைக்கும் ஒரு 4 டூ 5 அட்லீஸ்ட் வொர்ஸ்ட் கேம் 6 ஓகே. அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கேட்டகரியுமே நீங்க யூஸ் பண்ணிறாதீங்க. இப்படி யூஸ் பண்றப்ப என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் உங்களால வந்து கண்டிப்பா அந்த ஸ்டோரி உங்க பிரசன்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்பரான ஸ்டோரி வந்து உங்களால சொல்ல முடியாது. இது அடுத்த இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே. ஐ அம் கோயிங் டூ டெலிட் திஸ் ஒன். ஐ டோன்ட் வாண்ட் திஸ். ஓகே. அண்ட் மேபி வி கேன் கீப். நெக்ஸ்ட்
டூ many மெஸ்ஸி வேல்யூஸ். எதுக்காக அப்படின்னீங்கன்னா, இப்போ இன்கேஸ் வந்து ஜஸ்ட் கோ பை டிபார்ட்மெண்ட். ஓகே. தென் ஐ மேக் ஹியர். ஓகே. அண்ட் ஐ bring the values here. அதே போல் இந்த மாதிரி ரொம்ப மெஸ்ஸியான இன்ஃபர்மேஷனையும் வந்து பார்த்திங்கன்னா, தயவு செஞ்சு எந்த இடத்துலையும் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக உங்களால் எந்த ஒரு ப்ரெசன்டேஷனில் எந்த ஒரு ஸ்டோரியுமே சொல்ல முடியாது. அகைன் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே வந்து பார்த்தா நமக்கு நம்முடைய காலம் சார்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா வின்னராக இருப்பாங்க. இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னீங்கன்னா, எந்த இடத்துல எந்த சார்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஏன்னா கலர்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் த பாயிண்ட். நவ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு பை சார்ட்டை யூஸ் பண்ணணும், அட் த சேம் டைம் எங்கே வந்து பார்த்தீங்கன்னா காலம் சார்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதையும் லேர்ன் பண்ணியிருக்கீங்க. ஆர் ஒரு மேபி இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா, தட் இஸ் ஒன்லி ரெக்யர்மெண்ட். இப்போ இன்கேஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா, என்னுடைய ஃபார்மேட் போயிடுறேன். ஓகே. ஃபார்மேட் போயிட்டு என்னுடைய ஸ்லைஸில் இப்போ இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து சொல்லியே ஆகணும். ஏன்னா வந்து நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. பட் அட் தி சேம் டைம் நம்ம அந்த ஸ்டோரியை சொல்லியே ஆகணுங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, மேபி இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, மற்ற எல்லா கலரையும் வந்து பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் வந்து ஒரே கலரை நீங்கள் வந்து மாற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் யூ கேன் டெல் சம் ஸ்டோரி. ஓகே. ஸோ இந்த இடத்துல இது மட்டும்தான் வந்து பிரச்சனை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி நம்மளுடைய ஸ்டோரியை வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியும். ஸோ இது வந்து ஆடியன்ஸ் உங்களுடைய ப்ரெசன்டேஷன் பண்ணுறப்போ உங்களுடைய ஹெட்டினுடைய அட்டென்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் கிரியேட் பண்ண முடியும். இது வந்து மேபி நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒஸ்ட் கம் சினாரியோ. அன்டில் நீங்கள் வந்து ஒரு ஹோலிஸ்டிக்காக ஒரு 100% இருக்குது, அதை ஃபைபர் கட் பண்ணி காட்டுறீங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு ஃபைபர் கட் பண்ணி காட்டுறீங்கிற பட்சத்தில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா பை சார்ட் யூஸ் பண்ணணும். மற்ற எந்த இடத்துலையும் தயவு செஞ்சு பை சார்ட் வந்து யூஸ் பண்ணிடாதீங்க. ஹோப் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பை சார்ட் க்ரியேட் பண்ணுறது அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பை சார்ட்டை வந்து பை சார்ட்டை யூஸ் பண்ணணும், எந்தெந்த இடத்துலாம் பை சார்ட்டை யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதையும் வந்து லேர்ன் பண்ணியிருக்கிறீங்க. நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு அடுத்த லெவல், அதாவது இப்போ வந்து பேசிக்காக நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்த்துட்டோம். கரெக்டாக அப்லோட் பண்ணுறது, இது பண்ணுறது எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் இன்டர்மீடியட் லெவலில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பவர் BI கோர்ஸ் வந்து மூவ் பண்ணலாம். ஸோ ப்ளீஸ் ஸ்டே வித் மீ அன்டில் பி சேஃப். பை பாய்.